ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சில்லி சிக்கன் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கிலோ சிக்கனு கழுவி வச்சுருக்கேன். இப்போ வானலில் எண்ணெய் வச்சதும் எண்ணெய் அடுப்பில் வச்சதுமே சிக்கனை கழுவுன சிக்கனை போட்டு உப்பு மஞ்சள் மட்டும் போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். ஆயிலே நம்ம ஆயிலில் ஃபுல்லாக டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். ஆனால் அதை விட இது மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கலரி விட்டுட்டு நல்லா சூடு ஏறினதும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். தண்ணி எதுவும் விடுறது வேணாம். இதில் நல்லா தண்ணி வந்திருக்கும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆனோடனே எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை, சிக்கனில் இருக்கிற தண்ணி தான். இப்போ வந்து இந்த சிக்கன் எல்லாம் தண்ணி வடிகட்டிட்டு நம்ம எடுத்துடலாம். எல்லா சிக்கனும் எடுத்துடலாம். இப்போ இந்த தண்ணியிலே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கிட்டோம். திரும்ப எண்ணெய் எதுவும் தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டே எண்ணெய் சேர்த்துருக்குறோம். சிக்கனோடைய ஃப்ளேவர் கூட இந்த தண்ணியில் இருக்கும். நம்ம வேஸ்ட் பண்ணுறது வேணாம். இப்போ வெங்காயம் பேஸ்ட்டு வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இது வந்து திக்னஸ்க்காக, டேஸ்ட் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது 1 நிமிஷம் போல் அந்த ரா ஸ்மெல்லு போட்டோம். நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இது மிக்சிலேயே அடித்து சேர்க்கலாம். ஆனால் இப்படி கட் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு ரா ஸ்மெல்லு வராது. இப்போ 1 நிமிஷம் போல் நல்லா கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சிக்கனு, அந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் என்ன செய்கிறேன், குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா கலரிட்டு மூடி போட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு 5-6 பச்சை மிளகாய் வந்து கீரி எடுத்து சேர்த்துக்கலாம். இது வந்து பச்சை மிளகாய் ஸ்மெல்லு வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சில்லி சிக்கனுக்கு. ஹோட்டல்லலாம் வெறும் பச்சை மிளகாய் காரத்தில் தான் செய்வாங்க. நம்ம வீட்டில் ஹெல்த் கான்சியஸோடு செய்கிறதுனால நான் பச்சை மிளகாய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ பெரிய வெங்காயம் பெரிய பெரிய பீஸாவும், கொடை மிளகாவும் பெரிய பெரிய பீஸாவும் சேர்க்கலாம். நம்மளுக்கு இது வந்து ஃபஸ்ட்டே போடக்கூடாது, கடைசியாக சேர்த்தோம்னா தான் அந்த கிரிஞ்சினஸோட அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொடை மிளகா ஃப்ளேவரு, ஆனியனுடைய ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம திரும்ப எண்ணெய் எதுவும் சேர்த்து வதக்க தேவையில்லை. இந்த சிக்கன்லேயே சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இது கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 25 ml போல் சேர்த்துருக்கேன் 1 கிலோ சிக்கனுக்கு. இந்த சோயா சாஸ் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சில்லி சிக்கனுக்கு. இப்போ வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸு, எல்லோரும் கார்ன்ஃப்ளவர் போடுவாங்க. நான் வந்து கபாப் பவுட்ரு கடையில் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா, அதே ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து திக்னஸ்க்கும் டேஸ்ட்டும் இருக்கும். சைனீஸ் ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்னுடைய டேஸ்ட்டில் தான் செய்கிறேன், என்னுடைய ஸ்டைலில். எங்கள் பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம இந்த கரைச்ச கார்ன்ஃப்ளவரை ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேகணும். கலரி விட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கும். அப்போ தான் அந்த திக்னஸ்ஸு, அந்த மாவெல்லாம் நல்லா வெந்திருக்கும். ரா ஸ்மெல் இருக்காது. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்பவும் ஒரே மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. சைனிங்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி சில்லி சிக்கனும் சப்பாத்தி செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.